வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. யா சய்யித ஸாதாத்தி ஜிதுக காஸிதா அர்ஜூ ஹிமாக ஃபலா துஹைப் மக்ஸதி மாலி சிவா ஹுப்பி லதைக வசீலத்துன் ஃபம்னுன் அலைய பிஃضل ஜூதிக அஸ்அதி அல்லாஹு ஸாத முஹம்மதன் தக்ரீமா ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. இன்னி நஸீலுக வன்னஸீலு லதைக யா கைரல் அனாமி பிகுல்லி கைரி யக்ததி ஃபஅலைக மின்னா குல்ல வக்தின் தாயிமா. அஸ்கா ஸலாத்தி மஅ ஸலாமின் சர்மதி யா அய்யுஹர் ராஜூன மின்ஹு ஷஃபாஅத்தன் ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்லாஹு ஸாத முஹம்மதன் தக்ரீமா. ஸல்லூ அலைஹி வஸல்லிமூ தஸ்லீமா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி பிஜமீஇ மஹாமிதிஹி குல்லிஹா மாலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் வஅலா ஜமீஇ நிஅமிஹி குல்லிஹா மாலிம்து மின்ஹா வமா லம் அஅலம் அதத ஹல்கிஹி குல்லிஹிம் மாலிம்து மின்ஹும் வமா லம் அஅலம் ஃபீ குல்லி வக்தின் வஹீன். அல்ஹம்துலில்லாஹில்லதி தவாதஅ குல்லு ஷைஇன் லிஅஸமதிஹி வல்ஹம்துலில்லாஹில்லதி ذل كل شيء لعزته வல்ஹம்துலில்லாஹில்லதி خلق كل شيء لملكه வல்ஹம்துலில்லாஹில்லதி استسلم كل شيء لقدرته عدد خلقه ورضا نفسه وزنة عرشه ومداد كلماته ودوام ملكه. ஜஸல்லாஹு அன்னா நபியனா வ சய்யிதனா வ மௌலானா கைரல் அம்பியாஇ வல் முர்சலீன் முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வ ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி வ உம்மத்திஹி வ ஸல்லம பிமா ஹுவ அஹ்லு அதத மா ஃபி இல்மில்லாஹ் வ தவாம முல்கில்லாஹ். யா அஸ்ஹாபல் வக்த் அஇது பிஹுக்மி நியாபதி அன் ஹுக்மிக்கும். அளவிலா அருளும் அழகிலா அன்பும் இலகுமோர் இறையின் இனிய பேர் போற்றி மறுவிலா தெளிந்த முழுமதி எங்கள் உயிரினும் மேலான கண்மணி முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆசிதனை வேண்டி குதுபுல் அக்தாப் கௌசுல் ஆலம் முஹையத்தீன் அப்துல் காதிர் அல் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹுல் அஸீஸ் அவர்களின் துஆ பிரார்த்தனை நாடியவனாய் ஆன்மீக குருநாதர்களின் ஆசிகளோடு எனது உரையை துவக்கம் செய்கிறேன். அல்லாஹுவும் அவன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் எவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவைகள் அனைத்தையும் எடுத்து நடக்கவும்,
எவைகளை விட்டும் விலகி நடக்குமாறு விளக்கினார்களோ அவைகள் அனைத்திலிருந்து விலகி நடக்கவும் ஆரம்பமாக எனக்கும் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கையும் மகத்துவமும் பதிந்த மாண்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மீலாது பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்று வருகிற இந்த திருப்பூர் மஸ்ஜித் மதீனா மற்றும் மிஃப்தாஹுல் ஜன்னா மகளிர் அரபிக் கல்லூரியும் இணைந்து நடாத்துகிற இந்த உயர்மிகு நல்ல மஜ்லிஸிலே நம்மை எல்லாம் சங்கமிக்க செய்திருக்கிற ரப்புல் ஆலமீன் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நாளை மறுமையில் ஷஃபீஉல் முத்னிபீன் முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களினுடைய மகத்தான தலைமையின் கீழால் ஒட்டுமொத்த ரசூல்மார்கள், நபிமார்கள், சித்தீக்கீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களான நல்லோர்கள் எல்லோரும் ஒன்று கூட இருக்கிற உயர்ந்த சொர்க்க மஜ்லிஸில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம் அனைவர்களையும் நம்மை ஈண்டெடுத்த பெற்றோர்கள், நமது ஆசிரிய பெருந்தகைகள், நமது ஜோடிகள், நமது பிள்ளைகள், நமது மாணவர்கள், நமது நட்பின் வட்டத்தினர்கள், நம்மை சார்ந்தோர்கள், சூழ்ந்தோர்கள், நமது வாழ்வின் உயர்வுக்கும் ஏற்றத்திற்கும் துணை நிற்கிற உத்தமர்கள் அனைவர்களையும் அல்லாஹ் ஒன்று கூட்டி அருள் புரிவானாக. ஆமீன். சங்கைக்குரிய பெருமக்களே, பாச நபியினுடைய பிரிவு போராட்டம் என்கின்ற தலைப்பிலே கொடுக்கப்பட்ட நேரத்திற்குள்ளால் அது சார்ந்த உரையை அமைத்துக் கொள்ளலாம் என்று ஆசைப்படுகிறேன். அருள்மறை குர்ஆனில் அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு நபர்களும் விடை பெற்று ஆக வேண்டும் என்ற நியதியை அல்லாஹு சொல்லி காட்டுகிற பொழுது குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாக்களும் மரணத்தை சுகித்தே தீர வேண்டும் என்று அல்லாஹு தஆலா அவனுடைய தீர்மானத்தில் அப்படி வைத்திருக்கிறான். அவனுடைய ஏற்பாடு அப்படி. ஆதம் நபி அலைஹிஸ்ஸலாம் முதற்கொண்டு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரைக்குமான வழிகாட்டிகளாக வந்த நபிமார்களும் சரி, தோன்றிய மாந்தர்களும் சரி, உயிரோடு பிறந்த வஸ்துக்கள் ஒவ்வொன்றும் சரி, இந்த உலகத்தில் ஒரு கால நிர்ணயத்தோடு அனுப்பப்பட்டவர்கள். இதற்கு முன்னால், அந்த உலகத்தினுடைய வாழ்விற்கு முன்னால் ஆலமுல் அர்வாஹ் என்ற ஒரு காலம் இருந்தது. அதற்கு அடுத்து ஆலமுல் அர்ஹாம் என்ற ஒரு குறுகிய காலம். ஆலமுல் அர்வாஹ்னா நம்மளோட ரூஹு மாத்திரம் வாழ்ந்த உலகம். அதற்கு பின்னால் கருவறைக்குள்ளால், தாயினுடைய கருவறைக்குள்ளால் இடம்பெயர்ந்த ஆலமுல் அர்ஹாமுடைய கால அளவு, அது சுருக்கமான காலம். அது ஒரு உலகம்தான். அதை கடந்து இது ஆலமுல் அஜ்சாத், அஸ்பாப்னு சொல்லுவாங்க. இந்த காலத்துல நாம் இருக்கிறோம். இது ஒரு குறிப்பிட்ட காலங்கள். இதற்கு அடுத்து எடுத்துக்கொண்டால் ஆலமுல் பர்ஸஃப். ஆலமுல் பர்ஸஃப்னு சொன்னா கபுரறை உடைய காலம். கபுரறை உடைய காலத்திற்கு பின்னால் ஆலமுல் கியாமா, நாளைக்கு மறுமை உடைய காலம். ஆக மொத்தத்துல இந்த மனிதனாக பிறந்த ஒவ்வொருவர்களும் இந்த காலங்களை சந்தித்தாக வேண்டும். இந்த காலங்களை சந்தித்து கடந்தாக வேண்டும். நாளை மறுமை வரைக்குமாக இந்த பயணத்தினுடைய தொடர்கள் அர்வாஹில் தொடங்கி, ரூஹுடைய உலகத்திலேருந்து தொடங்கி அப்படியே பயணித்து வந்து அப்படியே கடந்து சென்று
நேராக மறுமை இங்கிருந்து அங்க போய் சேர்றது. இதுல இந்த உலக வாழ்வு என்பது ஒரு குறிப்பிட்ட காலம். இந்த காலத்தில் அவரவருக்கு கொடுக்கப்பட்ட சில பணிகள் உண்டு. அப்படி ஒரு பெரும் பணியை சுமந்து வந்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொடுக்கப்பட்ட பணிகளை மிக நேர்த்தியோடும் அழகோடும் வடிவோடும் அதை எந்த குறைகளும் இல்லாமல் நிறை செலுத்திய ஒரு மாமனிதர் உண்டு என்றால் அது முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான். எந்த ஒன்றிலும் அவர்கள் குறை வைக்கவில்லை, அனைத்திலும் சாதனை படைத்தார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை ஒரு கணவராக எடுத்துக்கொண்டால் கூட ஹைருக்கும் ஹைருக்கும் லி அஹ்லிஹி வ அன ஹைருக்கும் லி அஹ்லின்னா, கணவர் என்கின்ற பொறுப்பை சுமந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், உங்களில் சிறந்தவர் உங்க மனைவிமார்கிட்ட சிறந்தவர், நான் உங்களில் சிறந்தவன். காரணம், என் மனைவிமார்களிடத்தில் நான் சிறந்தவன் என்ற சான்றை ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். நம்ம கிட்ட அந்த சான்று கூட வாங்க முடிஞ்சிருக்கா? வீட்டில் வாங்கிட முடியுமா? யாருக்காவது தைரியம் இருக்கா? நான் வீட்டில் நற்சான்று வாங்கி காட்டுறேன்னு சொல்லி? இல்லை. அங்கே அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைச்சிரும்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் ரொம்ப உத்தமர்னு சொல்லி உங்களை சொல்லிடுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒட்டு மொத்தத்தையும் அவங்களுக்காக தியாகம் செஞ்சிருப்பீங்க, எல்லாத்தையும் வாரி கொடுத்துருப்பீங்க. அவ்வளவு செஞ்சும் கூட இது ரசூலுல்லாஹ் சொல்றது, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்களின் விருப்பம் நிறைவேறாது போயிருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீதேவி வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மா ராய்து மின்க ஹைரன் கத்துனாங்க. ரசூலுல்லாஹ் சொல்ற வார்த்தை, ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில், அவ்வளவு காலம் நாம் அவங்களுக்காக தியாகம் செஞ்சிருப்போம், ஒரே ஒரு சந்தர்ப்பத்தில் அவர்கள் நினைத்த ஒன்று நம் மூலம் நடக்காது போய் இருக்கும். அந்த நேரத்தில் அந்த ஸ்ரீதேவி வாயிலிருந்து வர்ற வார்த்தை எப்படி இருக்குமா, மா ராய்து மின்க ஹைரன் கத்து, உங்ககிட்டேருந்து ஒன்னையும் நான் அனுபவிக்கலன்றான். இப்போ நாம சொல்ற வார்த்தை இல்லை, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ற வார்த்தை. பெரும்பாலான பெண்மணிகள் அப்படித்தான் இருக்கிறார்கள். இது அவர்களின் பலகீனம். இதை நாம புரிஞ்சுக்கிட்டோம்னா நாம வீட்டில் நல்ல பேர் வாங்கிடலாம். நீ அட ரசூல்ல சொன்ன மாதிரியே சொல்லிட்டு எப்போ பரவாயில்லையே அப்படின்னு அதை கதையை முடிச்சுக்கணும். என்னை பற்றி நீ எப்படி அப்படி சொல்லுவேன்னு கேட்டால் அன்னைக்குள்ள சங்கடம் அடுத்தடுத்த நாள் தொடர்ந்து போகும். அதனால அன்னைக்கே கதையை முடிச்சிடணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வித்தையை நமக்கு சொல்லி தருவாங்க. நீங்க என்ன பண்ணிடுங்க, அவங்க கிட்ட கண்ணியமா தோத்து போயிடுங்கம்பாங்க. ஒரு மனைவி கிட்ட என்ன செய்யணும், கண்ணியமா தோத்து போயிடணும்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ஆளுக்கு பேர் தான் கரீமுன்னு சொல்லுவாங்க. அந்த கரீமாக நாம இருக்கணும் அப்படிங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு வலியுறுத்தினாங்க. இவ்வளவு சொல்லி தந்தும் கூட நம்மளால் அந்த நற்பெயரை வாங்க முடியாது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்கியவர்கள். ஒரு ஆசானாக தன்னை அடையாளப்படுத்தினார்கள் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தன்னை ஆசானா அடையாளப்படுத்துறாங்க. இன்னமா புஇஸ்து முஅல்லிமான்னாங்க, நான் அனுப்பப்பட்டதே ஆசிரியனாகத்தான் என்றார்கள். ஒட்டுமொத்த சஹாபிகளும் அப்ப யாராயிடுறாங்க, மாணவர்கள் ஆகிவிடுகிறார்கள். அப்படித்தான் ரசூலுல்லாஹ் ஆசானாக இருக்க, பெருமானாரின் சபையில் வந்தவர்கள் எல்லாம் யார், மாணவர்கள். அந்த ஒட்டுமொத்த மாணவர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, பல்லகத்தர் ரிசாலா வ அத்தைத்தல் அமானான். உலகத்தில் எந்த ஒரு ஆசிரியருக்கு முன்னாலும் அந்த மாணவர்கள் நீங்கள் வந்த காரியத்தை எங்களுக்கு சீராகவே நிறை செலுத்தி விட்டீர்கள் என்று சொன்ன வரலாறு கிடையாது. நாயகமே, நீங்கள் எல்லாத்தையும் எங்களுக்கு சொல்லி தந்துட்டீங்க, எல்லாத்தையும் நீங்கள் எங்க எத்தி வச்சிட்டீங்க, எல்லா அமானித பொறுப்பையும் அழகான முறையில் நீங்க நிறை செலுத்தி விட்டீர்கள். அதை கடந்து இன்னொரு வார்த்தையை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், அஸ்ஹாபி கன்னுஜூம் ஃபபி ஐயிஹிம் இக்ததைத்தும் இஹ்ததைத்தும். என்கிட்ட படிச்ச அந்த மாணவர்கள் எப்படிப்பட்ட மாணவர்கள் தெரியுமா, சஹாபிகளை குறித்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள்,
வானில் இலங்கும் நட்சத்திரத்தை போன்றவர்கள், அவர்களில் யாரை பின்பற்றினாலும் உங்களுக்கு நேர்வழி உண்டு என்று ஒரு ஆசிரியராக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை சார்ந்தவர்களோடு நிறுத்திவிடவில்லை. தன்னிடத்தில் கற்றுக்கொண்ட ஒவ்வொரு மாணவர்களை பார்த்தும் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், இவர்களில் யாரை நீங்கள் பின்தொடர்ந்தாலும் நேர்வழி பெறுவீர்கள். நான் உலகத்துல இப்படி பரிபூர்ணமான ஆளை எங்கேயாவது பார்க்க முடியுமா? எந்த துறையில் நம்மிடத்தில் ஏதாவது நற்குணங்கள் ஒன்று வெளிப்பட்டு விட்டாலே மக்கள் ஓஹோன்னு புகழ்ந்துருவாங்க. ஒரு வாரி வழங்கும் தன்மை உடையவர், சிலட்ட அந்த குணம் இருக்கும். ஆனா அவர்கிட்ட அப்படியே வீட்டுக்கு போனா வேற பேச்சா இருக்கும். அவர் வீட்டுல நல்ல பேர் வாங்கி இருக்க மாட்டார், ஆனா வெளியில பெரிய கொடைவல்லல்னு பேர் வாங்கியிருப்பார். அவரிடத்தில் வேறு குணங்கள் அசௌகரியங்கள் இருக்கும். அவர் நல்லா கொடுக்கிறவர் தான், ஆனா மேப்பனியா பலான காரியத்துல மோசமான ஆளு, நல்லா கொடுப்பான் ஆனா எல்லா சேட்டையும் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, நாடாளும் தலைவர்கள் கூட சில பேர் நல்லா வாரி கொடுக்கிற வல்லலப்பா அவன் எங்க தலைவன் அப்படிமா. ஆனா தலைவனுடைய இன்னொரு பக்கத்தை அப்படியே புரட்டி பார்த்தோம்னு சொன்னா ஆக கேவலமான வாழ்க்கையா இருக்கும். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னை அடையாளப்படுத்துவார்கள், இன்னமா புஇத்து லியுத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக். நான் அனுப்பப்பட்டதெல்லாம் நற்குணங்களை பூரணப்படுத்துவதற்குன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க. பூரணப்படுத்தினார்களா அப்படின்னா பெருமானார் அவர்களிடம் வெளிப்பட்டது நற்குணத்தை தவிர வேறு துர்குணம் எதுவுமே கிடையாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை சுட்டி காட்டி யாரும் குறை சொன்ன வரலாறே இல்லை. அறியாதவன் பெருமானாரை குறித்து அவர்கள் காலத்தில் இல்லாத ஒருவன் வேண்டுமானால் மாசுபடிந்த உள்ளமுடையவன் விமர்சிப்பானே தவிர ரசூலுல்லாஹுவோடு இருந்த யாரும் ரசூலை பார்த்து குறை சொல்லல. அன்றைய கால அபூஜஹில் கூட அவர் சத்தியத்தை தான்பா பேசுவார், பொய்யெல்லாம் பேச மாட்டாரு அப்படின்னா. நல்ல ஒழுக்கமான ஆளுப்பான்னா. ஏகத்துவத்தை எத்தி வைக்கிறதுக்கு முன்னாலேயே ஏந்தல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிர்களுக்கு மத்தியில் பெற்றுக்கொண்ட அழகான பேர் என்னன்னா அல் அமீன்ங்கிற பேர். முஹம்மது என்ற அந்த பெயர் அவர்களிடத்தில் எந்த அடையாளத்தோடு அறியப்பட்டிருந்தது என்றால் அல் அமீன். இதோ அல் அமீன் வாராங்கோ, நம்பிக்கைக்குரியால் வாராங்கோ அப்படின்னு சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹ் நடந்து கொண்டார்கள். எந்த விஷயமாக எடுத்துக்கொண்டாலும் சரி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனையிலும் பூரணத்துவம். இந்த உலகத்தினுடைய வாழ்க்கையினுடைய நிறைவு பகுதியும் கூட அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பூரணத்துவம் வாய்ந்தவர்களாகவே அடையாளப்படுத்தப்பட்டார்கள். ஹஜ்ஜத்துல் வதாவில் அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கசுவாவின் ஒட்டகத்தில் இருந்து கொண்டு அந்த நிறைவான ஹஜ்ஜில் பங்கெடுத்த தோழர்களை எல்லாம் முன்வைத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதிர்த்த வார்த்தைகளில் ஒன்று, அருளப்பட்ட வார்த்தைகளில் ஒன்று இறை சமூகத்தில் இருந்து என்ன தெரியுமா? அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம தீனா. அல் யௌம், இந்த நாள், அல் யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்களோட மார்க்கத்தை உங்களுக்கு பூரணமாக்கிட்டோம். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருளையும் பரிபூரணப்படுத்திட்டோம். அல்லாஹ் தஆலா வசனத்தை இறக்குறான். அனைத்திலும் பூரணத்துவம் வாய்ந்த முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் கொடுக்கிற இறுதி சான்று, உங்கள் மார்க்கமும் பூரணமாகிவிட்டது. நாயகமே, நீங்கள் பூரணமானவர்கள், உங்களுக்கு வழங்கப்பட்ட மார்க்கமும் சம்பூரணமாகிவிட்டது. ஆனா இந்த வார்த்தை சஹாபிகளுடைய உள்ளங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதை ரசூலுல்லாஹ் சொல்லி காட்டுறாங்க, அல்யோம அக்மல்து லக்கும் தீனக்கும், உங்க மார்க்கம் உங்களுக்கு பூர்த்தி ஆயிடுச்சுன்னு சொல்லி. இந்த வார்த்தை வந்ததோடு ஒரே ஒருவர் தேம்பி தேம்பி அழுகிறார்கள். யார் என்று நாங்கள் திரும்பி பார்த்தோம். ஹுவ அஅலமுனா,
எங்களிலேயே மிகவும் அறிந்த அறிஞர் அவர். சஹாபிகள் சொல்வார்கள், ஹுவ அஅலமுனா, எங்களிலேயே மிகவும் தேர்ந்த அறிஞர் அவர். அது யார்? அபூபக்கர் சித்திக். என்ன சொல்லணும்? கேட்டாதான் சொல்லணுமா? நீங்களே சொல்லணும். செய்தனா அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுதார்கள். அந்த அழுகையை பார்த்து மற்ற சஹாபிகள் எல்லாம் கேட்டாங்கோ, அந்த நேரத்தில் அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் 63 வயசு. அவங்க அழுதாங்க. அந்த அபூபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள், அந்த ஸ்ரீதேவி ஒரு வயசு கம்மி, 62. அவங்க அந்த ஸ்ரீதேவி பார்த்தா எல்லாரும் திரும்பிட்டு, என்ன இந்த வயசான ஆளு எவ்வளவு அழகான ஆயத்து இறங்கி இருக்குது, யாருக்குமே கிடைக்காத ஆயத்து, யாருக்குமே வாய்க்காத ஆயத்து, எவ்வளவு அழகான ஆயத்து இறங்கி இருக்கு, இந்த வயசான ஆள் அழுகுறாரு அப்படின்றாங்க. ஏன்னா இந்த ஆயத்தை குறித்து யூதர்கள் உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் வந்து கேட்டாங்க, உங்களுக்கு ஒரு ஆயத்து இறங்கி இருக்கு தெரியுமா? அந்த ஆயத்து எங்களுக்கு மாத்திரம் இறங்கி இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அந்த நாளையே பெருநாளாக ஆக்குவோம் அப்படின்னாங்க. உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, நீ என்ன ஆயத்தை சொல்றேன்னு எனக்கு தெரியும், அந்த ஆயத்து யாருக்கு இறங்கிச்சுன்னு எங்களுக்கு தெரியும், அது எப்ப இறங்கிச்சுன்னு தெரியும், எந்த சூழல்ல அது இறங்கிச்சுன்னு தெரியும், அப்ப யார் யாரெல்லாம் இருந்தாங்கன்னு தெரியும், அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் தான் அப்படின்னாங்க. அந்த நாள் எங்களுக்கு பெருநாள் தான் அப்படின்னா. இந்த ஆயத்து இவ்வளவு மகத்தான ஆயத்து இறங்கி இருக்கும் பொழுது இந்த வயசாளி ஏன் அழுகிறார் என்று எல்லாரும் ஆச்சரியமாக கேட்டார்கள். அப்பனா அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இந்த ஆயத்து பூரணத்துவத்தை காட்டுகிற அதே வேளையில், பரிபூர்ணமாயிடுச்சு அப்படின்னு காட்டுற அதே வேளையில இப்ப நாமெல்லாம் வந்திருக்கிறோம். எத்தனை நாளா நடக்குது நிகழ்ச்சி? 11 நாளா நடந்து இன்னைக்கு எத்தனாவது நாள்? 12வது நாள் நடக்குது. அசத் அறிவிப்பு செய்யும் போது என்ன சொன்னாங்க? நிறைவான மஜ்லிஸ் அப்படின்னாங்க. நிறைவான மஜ்லிஸ்ன்னு சொன்னாங்க இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நாளைக்கு இருக்கா? மற்ற நாள்னா 11வது நாள் நேற்று சொல்லியிருப்பாங்க, அதுக்கு முன்னாடி 10வது நாள் இருப்பாங்க, அதுக்கு முன்னாடி 9வது நாள் இருப்பாங்க. இன்னைக்கு சொல்லுகிற பொழுது நிறைவான மஜ்லிஸ் என்று அறிவிக்கிறாங்க. அப்படி அறிவித்தால் என்ன அர்த்தம்? நாளைக்கு சொல்லுங்களேன், நாளைக்கு கிடையாது அதான் அர்த்தம். ஏன் அசரத்தை நீங்க நாளைக்கு இல்லைன்னு சொல்லலையேன்னு யாராச்சும் அவர்கிட்ட கேட்பாளா? யாராவது கேட்பாளா? நிறைவான மஜ்லிஸ்ன்னு சொல்லிட்டாலே அடுத்த நாள் அது கிடையாதுன்னு அர்த்தம் இல்லையா? இது நமக்கு புரியுது இல்ல? அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் ஏன் அழுதாங்கன்னு இப்போ வழங்குதா? ரசூலுல்லாஹ்க்கு பரிபூரணமாயிடுச்சுன்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் விடை பெறுவார்களே என்று அழுதார். இதுக்கப்புறம் கிடையாது, மார்க்கம் பரிபூரணம் ஆயிடுச்சுன்னு வந்துருச்சு ஆயத்து. அப்ப இதற்கு பின்னால் ரசூலுல்லாஹ் நம்மோடு இருக்க மாட்டார்களே என்று நினைத்து என்ன செஞ்சாங்க? எவ்வளவு அறிவா இருந்த சிந்தனை இருக்கும். அப்படி சில ஆயத்துக்கள் சூட்சுமமாக உணர்த்தியது. அந்த வகையில் என்ன சஹாபிகள் ரசூலுல்லாஹ்வுடைய பிரிவு ஆசைப்படுற ஆளு கிடையாது. சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் படுத்தாச்சு. அங்கும் இங்கும் புரளுகிறார்கள், தூக்கம் வரல. எந்திரிச்சு ஓடி வந்துட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய அவைக்கு. பெருமானார் உள்ள வீட்டில் இருக்கிறாங்க. சஃபீனா ரலியல்லாஹு வந்து கிடக்கிறாங்க, தவம் கிடக்கிறார்கள் வாசல்ல. அதிகாலை நேலையில் அன்னலாரினுடைய வீட்டின் கதவு திறக்கிறது. பார்த்தா இந்த ஆளு வெளியே நின்றுகிட்டு இருக்கிறாங்க. என்ன வீட்டுக்கு போகலையா, தூங்கலையான்னாங்க. அவர் சொன்னாங்க, வீட்டுக்கு போனேன், நான் போய் என் பெட்டில் படுத்தேன். படுத்ததோட என் சிந்தனை எல்லாம் இன்னைக்கு நான் நினைச்ச நேரம்லாம் உங்களை வந்து பார்த்துடுறேன், நாளைக்கு மறுமையில் என் நிலைமை என்ன ஆகும்னு யோசனை பண்ணினேன், உங்களை வந்து சந்திக்க முடியுமா தெரியலையே
அல்லாஹ் உங்களை எவ்வளவோ உயர்ந்த அந்தஸ்துல வைப்பான். நாங்கள் சொர்க்கத்துக்கே வந்தா கூட சொர்க்கங்கிறது ஒரு இடமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இறுதியாக ஒருவர் சுவனில் நுழைவார், அவர் தான் கடைசி. சொர்க்கத்திலையும் கடைசி தரமுடையவரும் அவர் தான். மற்ற எல்லாரும் போயிட்டாங்க, இவர் தான் கடைசி. கடைசியாக சுவனம் நுழைபவரும் அவர் தான், சொர்க்கத்தில் கடைசி தரமுடையவரும் அவர் தான். இவர் உள்ள நுழைகிறார். நீண்ட செய்தி, நேரத்தை நறுமை கருதி சுருக்கி சொல்ற. கடைசியாக அல்லாஹ் உள்ள போன்னு சொல்லுவான். அவர் எட்டி பார்ப்பாரு சொர்க்கத்தை. அவர் நீண்ட போராட்டத்திற்கு மத்தியில் கடந்து வந்து வாசலுக்கு வந்தவர், ரொம்ப பெரிய போராட்டத்துக்கு மத்தியில் வந்தவர், ரொம்ப பெரிய சங்கடத்தோட வந்து சேர்ந்தவர். அந்த இறுதி நிலை, கடைசி நிலையில உள்ள போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். எட்டி பார்ப்பாரு, பார்த்தா சொர்க்கம் நிறைஞ்சு காணப்படும், சொர்க்கம் நிறைந்து காணப்படும். அப்ப யா அல்லாஹ், என்ன இதுக்கப்புறமும் நீ என்ன வந்து கேலி பண்றியா? நல்லா நிறைஞ்ச இடத்துல உள்ள போனா எப்படி உள்ள போக முடியும்? இதுக்கப்புறமும் என்ன நீ கேலி பண்றியா? இதுக்குள்ள போக சொல்றிய நாயனே அப்படின்னு கேட்கக்குள்ள, நான் சொல்றேன் நீ உள்ள போ அப்படின்னு அல்லாஹ் சொல்லுவான். அப்படி போனால் உங்களுக்கான இடம் என்ன உள்ள இருக்கும் அப்படின்னா, அவர் உள்ள போகக்குள்ள இந்த உலகம் எவ்வளவு விசாலமா இருக்கு, இந்த உலகத்தை போன்ற இன்னொரு மடங்கு விசாலம் அவருக்கு இடம் காத்திருக்கும். இந்த உலகம் மாதிரி இல்லை, இந்த உலகத்தை போல இன்னொன்னு. அப்ப எவ்வளவு விசாலம் சொர்க்கம்! அல்லாஹு அக்பர். அல்லாஹ் நம்மளை எல்லாம் முதல் தரத்திலேயே சொர்க்கத்தில் நுழைப்பானாக. அவ்வளவு பெரிய விசாலமான இடம். யாருக்கு இது? கடைசி நபர், சொர்க்கத்திலேயே கடைசி தரமுடைய நபர். அவருக்கே இவ்வளவு விசாலமான இடம் என்றால் முதல் தரமுடைய ஆளுக்கெல்லாம் எப்படி? நம்ம வீட்டுக்குள்ள போனா, வீட்டுக்குள்ள போன உடனே சட்டுன்னு திறனை வந்துடும், 2 எட்டு வச்சா அறை வந்துடும், 2 எட்டு வச்சா ஹாலு பாத்ரூம் வந்துடும், 2 எட்டு வச்சா கிச்சன் வந்துடும். அப்படித்தானே? கொஞ்சம் வசதி வாய்ப்புள்ள ஒரு வீடுன்னு வைங்க, ஒரு 4 எட்டு வைக்கிற இடத்துல 5 10 எட்டு வைக்கணும். அப்பதான் அடுத்த ரூம் வரும், அப்பதான் அடுத்த கிச்சன் வரும், அடுத்த பாத்ரூம் வரும். பெரிய பங்களாவுக்கு போனியான்னு வைங்க, இது எங்கே பூந்தறியும் ஒரு இது போகணும் அப்படின்னு கேட்டான்னு வைங்க, ஒன்றுக்கு போகணுன்னு ஒரு ரூமில் விட்டாருன்னா அதுக்குள்ளே நம்மால் வீடு கட்டியே உட்காந்துடலாம், அவ்வளோ பெருசாக உள்ளே இருக்கும் பாத்ரூம். பார்த்துருக்குறோமா இல்லையா? நான் பார்த்துருக்குறேன். உள்ள ஒரு வீடே கட்டிடலாம், ஒரு குடும்பமே அது உள்ள வாழலாம். அது ஒரு பாத்ரூம் ஏரியா மட்டும்தான், அவ்வளவுதான். இப்படி விசாலம் இருக்குல்ல. அவன் முதல் தரமுடைய ஆள் சொர்க்கத்தில் இருக்கிறான்னா அவருக்கு எவ்வளவு பெரிய மாளிகைகள் இருக்கும். அதைத்தான் அவ கேட்டாக. நான் நினைச்சு பார்க்குறேன், உங்களுக்கு எல்லாம் எங்கேயோ கொடுத்துருவான் இடத்த, நான் எங்கேயோ இருப்பேன், நான் சந்திப்பனான்னு எனக்கு பயமா இருக்கு யார சொல்லலாம், அதனால ஓடி வந்துட்டேன், வீட்டில் படுக்கல அப்படின்னாங்க. இப்படி சஹாபிகள். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு, அருமை நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமே பார்த்து, அல்லாஹ் தத்தஸவ்வஜி யா ரபியா, ரபியா கல்யாணம் முடிக்க வேணாமா நீங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு ரசூலுல்லாஹ்வுடைய இருந்தா. நீ கல்யாணம் முடிக்க வேணாமா, போங்கன்னாங்க. இல்லை நாயகமே, ஏன் பயப்படுறீங்கன்னாங்க. 2 விஷயம் யார சொல்லலாம், நான் கல்யாணம் முடிக்காததுக்கு காரணம் 2 விஷயம். அதில் 1வது சாதாரணமானது, இன்னொன்று தான் ரொம்ப முக்கியமானது. அது என்ன சாதாரணமானது? பெரிய பொருளாதாரம் என்கிட்ட இல்லை யார சொல்லலாம் அப்படின்னாங்க. சரி, அதையாவது நிறை செலுத்தி விடலாம். 2வது முக்கியமானது என்ன? நான் உங்களை விட்டு பிரிஞ்சிருவேனேன்னா, உங்களை விட்டு நான் பிரிஞ்சிருவேனே, நான் உங்களுக்கு ஹிதுமத்து செய்ய முடியாத, நான் திருமணம் செஞ்சுட்டா அங்கிட்டு போயிடணுமே, நான் உங்களுக்கு பணிவிடை செய்ய முடியாது போவேனே, உங்களுக்கு நெருக்கம் உங்கள் அருகாமை கிடைக்காமல் போயிடுமே, இதைத்தான் நான் ஆசைப்படுறேன்னா. அதுக்கப்புறம் செஞ்சாங்கன்னு வைங்க, இரவு நேரத்துல நடுநிசையில ரசூலுல்லாஹ் எந்திரிக்கிறாங்க. ரபியா ரலியல்லாஹு உடனே கொண்டு வந்து தண்ணியை வைக்கிறாங்க. வயசு என்ன? சின்ன வயசு, 20 கூட நெருங்கல்ல. 20 வயசுக்குள்ளால் இருந்த அந்த பிள்ளையினுடைய தேட்டத்தை பாருங்க. கொண்டு வந்து வைக்கிறாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நெகிழ்ந்து போய் கேட்டார்கள், எதிலையும் பூரணத்துவம் இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய குணம்? நம்ம கேட்குற எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கையில கொண்டு வரணும்னு நினைக்கணும். குறைஞ்சபட்சம் இந்த குணத்தை நம்ம கிட்ட பிரதிபலிக்கணும்னு நம்ம நினைக்கணும். எதிலையும் பூரணத்துவம் இல்லையா? தனக்கு யார் உபகாரம் செய்தாலும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரதி உபகாரத்தை மிகச் சிறப்பாக செய்து விடுவார்கள். அவர் லேசா தான் உபகாரம் செய்வாரு, ஆனா பிரதி உபகாரம் எப்படி இருக்குன்னா ஈடு செய்ய முடியாத உபகாரமாக இருக்கும். இப்ப ரபியா ரலியல்லாஹு கேட்கிறாங்க, சல் யா ரபியா, ரபியா எனக்காக இந்த நடுநிசி நேரத்தில் இந்த உபகாரத்தை செய்கிறீர்களே, உங்களுக்கு நான் பிரதி உபகாரம் செய்யணும்னு ஆசைப்படுறேன். சல் யா ரபியா துஅதா, என்ன கேட்டாலும் கிடைக்கும் கேளுங்கன்னாங்க. நல்லா யோசிக்கிறோம். அவ எப்படிப்பட்ட ஆளு? வசதி வாய்ப்புள்ள ஆளா? வசதி வாய்ப்புள்ள ஆளா? வறுமையில உழல்ற ஆளு, சரியான இருப்பிடம் கூட கிடையாது. இப்படிப்பட்ட ஆளு. இன்னைக்கு நாம யார்கிட்டயே துவா செய்ய சொல்றதா இருந்தா என்ன சொல்லுவோம்? முதல்ல பரக்கத்துக்காண்டி துவா செய்யுங்க, வியாபார அபிவிருத்திக்கு துவா செய்யுங்க, பொருளாதார விசாலத்துக்கு துவா செய்யுங்க. இந்த துன்யாவின் தேவைகளை முன்னிறுத்தி துவா செய்ய சொல்லுவோம். ரபியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனையும் கேட்க முடியும், எது கேட்டாலும் கிடைக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆற்றல் அப்படி இருந்தது. பொருட்குவியல்கள் வந்து கொண்டே இருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னிடத்தில் வைக்காமல் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ரபியா ரலியல்லாஹு ஒரு கோரிக்கை ரிக்வெஸ்ட் வச்சிருந்தா போதும், யா ரசூலல்லாஹ் எனக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு வேணும் யா ரசூலல்லாஹ்னு கேட்டா நிச்சயமாக கிடைக்கும். எல்லாம் தேவை இருந்தும் சல் யா ரபியா துஅதாங்கறாங்க, கேளு கிடைக்கும்ங்கறாங்க. அந்த இளம் வயசிலேயே அவர்களிடத்தில் ஊட்டப்பட்டிருந்த உண்மையான விசுவாசம் எப்படி இருந்தது என்பதை யோசிக்கிறோம். யா ரசூலல்லாஹ் உங்ககிட்ட நான் ஒன்று கேட்பேன் தரணும்னாங்க. உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தரணும், கேளுங்க ரபியா, நிச்சயமாக கிடைக்கும்னாங்க. அஸ்அலுக, என் அன்பு கோரிக்கையை உங்கள் முன்னால் வைக்கிறேன் யா ரசூலல்லாஹ். எதை? முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலையும் நான் உங்களோடய இருக்கணும்டா. வேற ஒன்றும் வேணும் எனக்கு. எங்க இருக்கணும்? சொர்க்கத்திலையும். சொர்க்கத்தில் இருக்கணும்னு சொல்லல, சொர்க்கத்திலையும் உங்களோட இருக்கணும்னாங்க. அஸ்அலுக முராஃபகத்தக ஃபில் ஜன்னா, சொர்க்கத்திலையும் உங்களோட இருக்கணும் யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியா ரலியல்லாஹுடைய நிலை தெரியும். அதனால கேட்டாங்க, அவகைர தாலிக்க யா ரபியா, ரபியா வேற ஏதாச்சும் வேணுமான்னாங்க. இது கிடைக்கும், ஏன்னா அவங்க அப்படித்தான் பணிவிட செய்யறாங்க, அந்த அளவுக்கு ஹிதமத்து செய்யறாங்க, அந்த அளவுக்கு இபாதத்தும் செய்யறாங்க. ரபியா ரலியல்லாஹு என்ன செய்வாங்களாம்? வாசல்ல வந்து உட்கார்ந்துருவாங்களாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுக்கு அவங்க நிமிர்ந்தாலும் பட்டுன்னு போய் உதவி செய்வாங்க. ஊன்னா போதும் சட்டுன்னு போய் அந்த வேலையை முடிச்சுட்டு வந்துருவாங்க. இப்படிப்பட்ட ஆளு. ரசூலுல்லாஹ் வீட்டுக்குள்ள போனா வாசல்ல உட்கார்ந்துக்குவாங்க. வீட்டுக்குள்ள போனா வாசல்ல உட்கார்ந்துக்குவாங்க. வாசல்ல உட்கார்ந்து என்ன செய்வாங்க? சரி அதான் உள்ள போயிட்டால நாம ரிலாக்ஸ் ஆகுவாளான்னு ஆக மாட்டாளாம். அந்த இடத்துலயே தொழ ஆரம்பிச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ்வுடைய அழைப்பு வந்துச்சுன்னா உள்ள ஓடிடுவாங்க. இந்த ஆளுக்கு சொர்க்கம் கிடைக்காம இருக்குமா? நாம தொழுகிற லட்சணம் நமக்கே தெரியும். நாமளே சொர்க்கத்தை ஆசை வைக்கிறோம். எல்லாம் தொழுதம்ல, யாராவது உங்க தொழுகைக்கு நீங்களே மார்க் போடுவோம்னு சொன்னா அடுத்தாலாம் போட தேவையில்ல. நம்ம தொழுகைக்கு நாமளே எத்தனை மார்க் போடுவோம்? 100க்கு எத்தனை மார்க் போடுவோம்? 100க்கு 100 போட்டுடலாமா? நமக்கே தெரியும் அது 100க்கும் உதவாது அப்படின்ட்டு. ஏதோ அல்லாஹ் புண்ணியம் பார்த்து சரிப்பா போ, என் முன்னால வந்து நிக்கணும்னா அது வந்திய போன்னு விட்டா தான் உண்டு. ஆனா அந்த சீதேவிகள் அப்படி அல்ல, மூழ்குனவர்கள், பெருமானாரை கண்டு ஈமானை உள்வாங்கிய உத்தமர்கள். இப்ப இவ்வளவு ஆளு சொர்க்கத்தை பத்தி கவலையா? எப்படி பேருவாகன்னு இருக்கு. ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க, அவகைர தாலிக்க யா ரபியா, ரபியா வேற ஏதாச்சும் வேணுமான்னாங்க. லா, வேற ஒன்றும் வேணாம், வேற ஒன்றும் வேணாம், எனக்கு நீங்க தான் வேணும். வேற ஏதாவது? அப்போ கூட பெருமக்கள் சொல்லுவாங்க,
சொர்க்கத்தில் உங்களோடு இருக்க வேண்டும் என்று ஏன் அவர்கள் சொன்னார்கள்? உங்களோடு இருக்கணும்னு சொல்லியிருக்கலாம்ல. அப்ப சொர்க்க ஆசையும் உள்ள இருக்கதானே செஞ்சிருக்கு. சொர்க்க ஆசையும் உள்ள இருக்கதானே செஞ்சிருக்கு. ரசூலுல்லாவோட இருக்கணும்னு கேட்கறத விட்டுட்டு சொர்க்கத்துல உங்களோட இருக்கணும் அப்படின்னா அப்ப உள்ளுக்குள்ள என்ன ஆசை இருந்திருக்கு? சொர்க்க ஆசை இருக்கதானே செஞ்சிருக்கு. அப்படின்னு கேட்டா பெருமக்கள், அந்த வார்த்தையை உள்வாங்கிய பெருமக்கள் இப்படி விளக்கம் தருவார்கள். ரசூலுல்லா சொர்க்கத்துல மட்டும்தான் இருப்பாங்க, அவங்கள வேற எங்க பார்க்க முடியும்? அதனால அந்த வார்த்தையை சொன்னாங்க. தனக்குள்ள ஆசை அல்ல, என் பெருமானாரின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொன்னார்கள். என் பெருமானாரை, அவர்களின் இருப்பிடத்தை உறுதிப்படுத்துவதற்காக சொன்னார்கள் அப்படிமா. அதனால உங்களோட இருக்கணும்னாங்க. இந்த சஹாபிகள் ரசூலை எங்கேயாச்சும் பிரியணும்னு ஆசைப்படுவாங்களா? மனசளவுல நினைப்பாங்களா? இங்க அல்ல, அங்கேயும் உங்களோட தான் இருக்கணும்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காலத்துல ஒரு நிகழ்வு நடைபெறுது. அப்படியே அதான் பிலால் சொல்கிறார்கள். சொல்லுகிற பொழுது இந்த பிள்ளைகளுக்கே உண்டான குறும்புத்தனம் இருக்கு இல்லையா, அவர் அங்க அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அப்படிம்பாரு. இங்க ஒரு கூட்டமா நின்றுட்டு ஒரு குழு என்ன செய்வாங்க, பிள்ளைகள் அல்லாஹு அக்பர் அப்படிம்பாங்க. அவர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். இந்த குறும்புத்தனத்தோட பிள்ளைகள் என்ன செய்யும்? விளையாட்டுத்தனம் இருக்கு இல்லையா, அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு. மஸ்ஜிது நபவில இது நடக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ள இருக்கிறாங்க. அதான் சொல்லப்படுது. ஒரு குழுவுடைய சத்தம், ஒரு குரூப்போட சத்தம் கேட்குது, அல்லாஹ் அக்பர் அப்படின்ட்டு. நாம தொழுகையிலே நிற்கும் போது பார்க்குறோம். சில நேரம் இமாமத்தில் நிற்கும் போது பார்த்தா நாம சமி அல்லாஹு லிமன் ஹமிதாமோ, யாராவது ஒரு குஞ்சு குருமா பின்னாடி நின்று சமி அல்லா லிமன் ஹமிதாமா, அவனும் அல்லாஹ் அக்பர், அவன் அல்லாஹ் அக்பருமா. ஒரு மனசளவுல ஒரு சந்தோஷமும் கூட. அவன் பண்ற குறும்புத்தனத்துல ஒரு சந்தோஷம் என்ன, பின்னாடி அடுத்த தலைமுறை தயாராகுதுங்கிற ஒரு சந்தோஷம் இருக்கு. அது இருக்கணும். நம்ம விரட்டிடக்கூடாது பிள்ளைகள். அப்படி சொல்றான்னு யாரா சத்தம் போட்டது, நாளைக்கு சத்தம் போட்டேன்னு வை அடிதான் அவனும் போ, அதெல்லாம் சொல்லக்கூடாது. அழகா சொல்றியடா அல்லாஹ் அக்பர்னு அப்படி அவன்கிட்ட சொல்லும் போது அப்படித்தான் சொல்லணும். ரொம்ப அழகா சொல்றியடா, ரொம்ப இது சூப்பரா சொல்ற, இப்படிதான் சொல்லணும். ஆனா கொஞ்சம் அமைதியா சொல்லு, சரியா சத்தமா சொல்லாத. ஓ அமைதி, ஏன்னா எல்லாரும் குழம்பிடுவா பத்தியா, அல்ல அமைதியா சொல்லா. நாமளும் அல்லாஹ் அக்பர் சொல்லலாம் இல்லையா? அப்ப அல்லாஹ் அந்த பிள்ளைகிட்ட அப்படித்தான் சொல்லணுமே தவிர, சில பெருசுகள் என்ன பண்ணுவாங்கன்னா ஆளை அடிச்சு வரட்டி விட்டுருவா. அடுத்த நாள் வந்தான் வை, சத்தம் போட்டான் வைன்னா பள்ளி பக்கம் வர மாட்டான். அப்ப நமக்கு ஒரு சந்தோஷம், அடுத்த தலைமுறை தயாராகிறது இறை இல்லத்திற்குள்ளால் அப்படின்னு தான் நாம நினைக்கிறோம். அந்த மாதிரி ஒரு சத்தம் இது பெருமானா நமக்கு கற்றுத்தாராங்க. அப்படி ஒரு சத்தம் வருகிறது, ஒரு குழுவுடைய சத்தம். பாங்கு முடிஞ்சது, முடிகிற வரைக்கும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதுவும் பேசல. நினைச்சிருந்தா ரசூலுல்லாஹ் அது யார் சத்தம் போடுறது அப்படின்னு இடையில கேட்டிருக்கலாம். கேட்கல. ரசூலுல்லாஹ் கற்றுத்தருகிற அழகான பாடங்கள் இவைகள் பெரியவர்களுக்கு. பள்ளியுடைய முத்தவள்ளிகள், பள்ளிக்குள்ள ஆதிக்கம் செலுத்துற ஆட்கள் நல்லா இதெல்லாம் யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்யறாங்க, ஒட்டுமொத்த இந்த ஜமாத்துக்கள்ல ஒட்டுமொத்த உம்மத்துக்குமான முத்தவள்ளி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க காட்டுறாங்க, வழியை காட்டுறாங்க. எப்படி? அல்லாஹு அக்பர் அந்த கூட்டம் அல்லாஹு அக்பர் அல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ்னு பிடிக்குது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே யாரு அப்படின்னா, யாரு இந்த இதுன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய சிந்தனை எப்பவுமே ஷார்ட் டேர்மா இருக்காது, லாங் டேர்மா தான் இருக்கும், தூர நோக்கா தான் இருக்கும். அவங்களோட சிந்தனை எப்பவுமே ப்ராடா தான் இருக்கும், அப்படியே சுருக்கமா இருக்காது. விரிவான சிந்தனைக்குடையவர்கள், மிக தூர நோக்கோடு சிந்திப்பவர்கள். அதனாலதான் இவ்வளவு காலங்கள் நாம் வாழ முடிகிறது. அவ்வளவு அழகான கட்டமைப்பு ரசூலுடைய கட்டமைப்பு. யாரு அப்படின்னாங்க, யார சொல்லலாம், அந்த பிள்ளைகள், இலசுகள் பிள்ளைகள். அப்படியா, அந்த குஞ்சா குருமா எல்லாத்தையும் முடிச்சுட்டு வா, இளைஞர்கள் அந்த சின்ன பிள்ளைகள் எல்லாம் கூட்டு வா அப்படின்னாங்க. எல்லாரும் வந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ்க்கு முன்னால நிறுத்தியாச்சு. இப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருப்பா சத்தம் போட்டான், பிள்ளைகளுக்கே உண்டான இது இல்லை, நான் இல்லை இல்லைப்பா அழகா இருந்துச்சு அதான் கேட்குறேன். யாரு சொன்னா, அல்லாஹ் அக்பர் யாரு சொன்னா சொல்லுங்கன்னார். இப்போ ஓரளவு அந்த பிள்ளைகளுக்கு ஒரு சின்ன ஒரு தைரியம் வந்துருச்சு. சரி அடிக்க கூப்பிடல, ஏதோ ஒன்று கூப்பிடுறாங்க அப்படின்ட்டு. நான் இல்லைன்னு ஒதுங்கின பிள்ளைகள்
இல்லை இவர் சொன்னார் நான் கம்மியாக தான் சொன்னேன், சத்தம் ரொம்ப போடலை அப்படின்னு. பரவாயில்லை, சரி. ரசூலுல்லா அவ ஏதோ ஒன்றை மனசுல வச்சு கேட்குறாங்கன்னு புரிஞ்சு போச்சு சஹாபிகளுக்கு. ஏதோ ஒன்றை திங்க் பண்றாங்க ரசூலுல்லா, அதை நோக்கி அவங்க பயணிக்கிறாங்க. நீ சொல்லு அப்படின்னாங்க. ஒரு ஆளை நீ சொல்லு அப்படின்னாங்க. அல்லாஹு அக்பர் அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அவர் சொன்னார். சரி, அடுத்து நீ சொல்லு அப்படின்னாங்க. ஒவ்வொரு ஆளையா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல வைக்கிறாங்க. எல்லாத்தையும் சொல்ல வச்சதோட இந்த ஆள் இங்க வாடினாங்க, ஒரு பிள்ளை கூட்டாங்க, இங்க வாடினாங்க, பக்கத்துல வாடினாங்க. ஏன்னா ரசூலுல்லா அவர் அல்லாஹ் அக்பர் சொல்லக்குள்ள இந்த கும்பல்ல இருந்து ஒரு சத்தம் வந்துச்சு இல்ல, இந்த கூட்டமா சத்தம் வந்துச்சு இல்ல, அதுல ஒரு குரல் அழகான குரலாக இருந்தது. நல்ல தொனி, அழகான உச்சரிப்பு, வார்த்தை ரொம்ப தெளிவா இருக்கு. அந்த புள்ள யாருன்னு பாக்குறதுக்கு தான் ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க. கரெக்டா இடம் காண்றாங்க, வரிசையா சொல்ல விட்டாங்க. சொல்ல விட்டு கரெக்டா ஆளை பிடிச்சா கேட்ச் பண்ணாங்க. இங்க வாங்கினாங்க, நீங்க வாங்கினாங்க. பேர் என்னன்னாங்க, பேர் என்னன்னாங்க. அபு மஹதூரா. இங்க வாங்க, இங்க வாங்க. அபு மஹதூரா, உங்களுக்கு பாங்க சொல்லணுமோ ஆசையா இருக்கோ அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, உங்களுக்கு அதான் சொல்லணுமோ ஆசையா இருக்கோ அப்படின்னாங்க. பிள்ளையே அந்த 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 சிறு வயசு இல்லையா, ஆமா அப்படின்னாங்க. சரி சரி, அப்ப சொல்றேன், நான் சொல்லி தர மாதிரி சொல்றீங்களா, நான் சொல்லி தர மாதிரி சொல்றீங்களா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்ப இஜாசா வழங்குகிறார்கள். நான் சொல்லி தர மாதிரி சொல்றீங்களாங்கிறதுக்குள்ள என்ன அர்த்தம், இன்னொரு சஹாபி கூப்பிட்டு நீங்க சொல்லி கொடுங்கம்மான்னு சொல்லி இருக்கலாம். ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தானே இஜாசா வழங்குகிறார்கள். நான் சொல்லி தர்ற மாதிரி சொல்றியான்னா இதுக்கப்புறம் நீ சொல்லலாம், உனக்கான அங்கீகாரம் நான் கொடுத்து விட்டேங்கிற மாதிரி. அப்படியே அப்ப அவ சொல்றாக, இது எப்ப சொல்லி காட்டுறாக, இது எப்ப தெரியுமா அவ சொல்லி காட்டுறாக, நல்ல வயசானதுக்கு அப்புறம் நல்ல வளர்ந்த ஆளாகி அதான் சொல்ற பாங்கு, அதான் சொல்ற அந்த பொறுப்பெல்லாம் பெற்றுக்கொண்டு நீண்ட நெடிய காலங்கள் அதான் சொல்ற பொறுப்பை பெற்றுக் கொள்கிறார்கள். அந்த வயசான காலத்துல ஒரு ஆள் போய் அவர்கிட்ட கேட்கிறாங்க, என்னங்க நல்ல அழகா அதான்லாம் சொல்றியா, இப்போ பள்ளிவாசல்ல இருக்கிற ஆளுக்குன்னு சில தோற்றத்தை நம்ம வடிவமைச்சு வச்சிருப்போம், அப்படிதானே? இப்போ நீங்க நான் ஜோரா பேண்ட் போட்டு டிஷர்ட்டை போட்டு வந்து உட்காந்துடலாம். அசரத்துக்கும் வாங்கி கொடுக்கலாம் இல்லையா, ஒரு 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 ஜீன்ஸ் பேண்ட்டு ஒரு இது அப்படியே வாங்கி கொடுக்கலாம்ல. அசரத்துலாம் அது போடக்கூடாது. பள்ளிவாசல்ல அவருக்கு பின்னால அடுத்தது முஅத்தினுக்கு பக்கத்துல ஒருத்தன் நிற்பார், அரக்கை சட்டையை போட்டுக்கிட்டு அப்படி கையை மடிச்சு விட்டுக்கிட்டு அப்படியே ஜோரா இது பண்ணிட்டு அப்படி ஸ்கார்ப்லாம் வெட்டிக்கிட்டு அப்படியே ஸ்டைலா ஒரு இதை போட்டுக்கிட்டு அந்த பேண்ட்டுக்கும் டிஷர்ட்டுக்கும் இடையில எந்த கேப்பும் இல்லாத அளவுக்கு கரெக்டான அந்த டச் அப்படி ஃபிட் பண்ணி வச்ச மாதிரி சுஜூதுக்கு போனா 2 வாய் பொழந்துரும், பின்னாடி உள்ளவும் தொழ முடியாது. அந்த அளவுக்கு அவலட்சணமா தொழுவார், பார்த்துருக்கிறோம்ல. இதெல்லாம் நம்ம தவிர்க்கணும். நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்ப இந்த உடை ஜாயிசு தானே, தொழலாம்ல. இது ஹராமா, இந்த உடையை போட்டு தொழுவது ஹராமா? இல்லையே. ஒரு நாள் அசரத்து அப்படி இமாமத்து செய்யட்டுமே, கொடுத்துருவோமா? சரி, இமாமத்து தேவையில்லை, அசரத்து தொழுகையை முடிச்சுட்டு அப்படியே நேராக ரூமுக்கு போய் டிஷர்ட்டையும் ஜென்ஸ் ஷார்ட்ஸையும் மாட்டிட்டு வெளியில வந்தா கூட பள்ளிவாசலுக்கு வெளியில வராரு, அல்லாஹு அக்பர், அசரத்து போக பாரு அப்படின்றோம். பார்த்தீங்களா, போற போக்க பாருங்க அசரத்தை, அவருக்கு என்னவோ நினப்பு அப்படின்றான். யாரு? ஜீன்ஸ் மாப்பிள்ள அப்படி பேச ஆரம்பிச்சிருவான். ஆனா என் பள்ளியில் நான் பழகிட்டேன். நான் சுபுவுக்கு அப்புறம் நான் வந்து பேட்மிண்டன் போவேன், முன்னாடி இதுலையும் பதிவாகிட்டு இருக்கு, போங்க பேட்மிண்டன் போவேன். அப்ப நான் இறங்கும் போது இந்த தோற்றத்தில் தான் பார்க்குறேன். அப்போ ஷார்ட்ஸ் போடுவேன். ஷார்ட்ஸ் தான் ஃபுல்லா, ஷார்ட்னா அந்த ஷார்ட் கிடையாது, ஃபுல்லா என்ன செய்வேன், ஃபுல் இது லென்த் இதை போட்டுட்டு இதை எடுத்துட்டு பேட்டை மாட்டிட்டு தான் வெளியே கிளம்புவேன், பள்ளியிலேருந்தே கிளம்புவேன். பழக்கம்தான். அப்போ கேட்பேன், முதல்ல கேட்டேன் என்ன சுருத்துன்னா, ஆமாம் நானும் தொப்பையை வளர்த்துட்டு உட்காரணுங்கிறீங்களா, கொஞ்சம் நானும் எக்ஸசைஸ் பண்ண வேண்டாமா, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் இருக்க வேண்டாமா அப்படின்னு போறது. சரி, அப்ப நாம ஒரு தோற்றத்தை முடிவு செஞ்சு வச்சிருக்கிறோம்ல, இப்படித்தான் தோற்றம் இருக்கணும்னு சொல்லி இந்த உடை தான் இருக்கணும் முடிவு செய்யறோம் இல்லையா. இந்த உடை முடிவு மாதிரி, இந்த பாவனை மாதிரி அந்த அபூ மஹ்தூரா ரலியல்லாஹு அன்ஹு கேட்டாங்க, என்னங்க இது, நீங்க நல்ல பள்ளியில அதான்லாம் சொல்ற பெரிய பொறுப்பை சுமந்து இருக்கிறியா, ஆனா இந்த முடிய வந்து இவ்வளவு பெருசா லென்த்தா வளர்ந்து சுருட்டி வச்சிருக்கிறியா அவர்கிட்ட கேட்டா, அதை அவுத்து விட்டா கீழே வரைக்கும் வரும். என்னங்க இது, அது ஒழுங்கா கட் பண்ணி அழகா வைக்க வேணாமா? யாரு கேட்குறா?
அவ கேட்குறா, ஒழுங்கா கட் பண்ணி நீட்டாக வைக்க வேணாமா? அது என்ன ஒரு குடுமி முடி மாத்திரம் அப்படியே வளர்ற மாதிரி அப்படியே தனியாக விட்டுருக்கிறிய அப்படின்னு கேட்கும் பொழுது, நீங்கள் கேட்கறதுனால சொல்கிறமான்னு அபு மஹுதர் ரலியல்லாஹு சொன்ன வார்த்தை தான் இது. நான் சின்ன பிள்ளையில இந்த மாதிரி நாங்கள் அதான கேள்வி பண்ணுற மாதிரி கேள்வி பண்ணிக்கிட்டு இருந்தோம். அப்போ ரசூலுல்லாஹ் கூப்பிட்டாங்க, இப்படி அணிவரிசையாக நிற்க வச்சாங்க, ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு சொல்ல சொன்னாங்க. நான் அதான்னு சொன்னேன், உன்னை என்ன கூப்பிட்டு நான் சொல்லி தரவா, அந்த மாதிரி சொல்றியான்னு கேட்டாங்க. அப்படி என் பெருமானார் நான் சிறு பிள்ளையாக சிறியவனாக இருந்த பொழுது அருகாமையில் அழைத்து கொண்டு அந்த அதானை சொல்லி தருகிற பொழுது எப்படி சொல்லி தந்தாங்க தெரியுமா? இப்படி தடவி தடவி அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் சொல்லு, அல்லாஹ் அக்பர் அல்லாஹ் அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லு அப்படின்னு இந்த முடியை தடவி தடவி சொல்லி தந்தார்களே. என் கண்மணி நாயகத்தின் முபாரக்கான திரு கரம்பட்ட முடி என்பதால் அதை வெட்டி வீச நான் ஆசைப்படவில்லை. நான் என் பெருமானாரின் கரம்பட்ட முடியை வெட்டி வீசவில்லை என்றால் என் பெருமானாரின் ஒட்டுறவாடல்களையா அவர்கள் வெட்டி போக போகிறார்கள்? ஒரு நேரம் பட்ட கரத்தை பட்ட முடியை கூட வெட்ட மாட்டேன்னா என் பெருமானாரின் தொடர்பையா யாராவது துண்டிக்க ஆசைப்படுவார்களா? சஹாபிகளின் ஆசை முழுவதும் பெருமானாரோடு இருக்க வேண்டும். யார சூழல்லாம் நான் உங்களோடே இருந்துறணும். இறைமறை குர்ஆன் நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் தெரியும். ஒழுக்கத்தை அதவை கற்பிக்கிற ஆயத்துகளை பார்த்தால் என் பெருமானாரினுடைய நெருக்கத்தை சஹாபிகள் எந்த அளவுக்கு அன்மிக்க ஆசை கொண்டார்கள்னு விளங்கும். யா அய்யுஹல்லதீன ஆமனு லா ததுகுலு புயூத்தன் நபி இல்லா அய்யூதன லக்கும் இலா தஆமின் கைர நாதிரீன இனா. இன்னைக்கே சில பேர் போற வழியில எங்கேயாவது சாப்பாடு கிடந்ததுன்னா அப்படியே நேராக உள்ள போய் மேய்ஞ்சிட்டு போயிடுவான். அப்படி சில கூட்டம் இருக்கு. அதனாலேயே ஆக்கும் பொழுதே கூட இன்னொரு ஒரு 100 பேருக்கு எக்ஸ்ட்ரா போட்டுருங்கன்னே சொல்லுவாங்க. நாம கூட்டு வர்றதுன்னு ஒரு பக்கம் இருக்கு, போற வழியில அப்படியே உள்ள செலான்னு சொல்லிட்டு போற ஆட்கள் சில பேர் இருக்கிறாங்க. அப்படியே நேரா வந்து உள்ள யார் வீடுன்னு தெரியாது, மாப்பிள்ளை வீட்டுக்காரன் நினைச்சுக்கணும் பொண்ணு வீட்டுக்காரன் கூட்டுருவான் போல இருக்குன்னு, பொண்ணு வீட்டுக்காரன் நினைச்சுக்கணும் மாப்பிள்ளைக்காரன் கூட்டுருவான் போல இருக்குன்னு. எங்க கேட்டா விவகாரம் முத்திருமோன்னு 2 பேரும் கேட்க மாட்டான். மேப்படியா வந்து கதையை முடிச்சுட்டு இம்பாட்டில் போய்கிட்டே இருப்பான். இப்படி நிறைய நடக்கும். ஆனா ரசூலுடைய வீட்டுல சஹாபிகள் அப்படி அல்ல. என் பெருமானாரின் வீட்டில் தனக்கு கிடைக்கிற உணவு என்பது சொர்க்க உணவாக நினைத்தார். அதுல எப்படியாவது பெருமானார் வீட்டுல உள்ள உணவு சாப்பிட மாட்டோமா, அது பரக்கத்து நிறைந்த உணவு இல்லையா அப்படின்னு ஆசைப்பட்டு போவாங்க. ஆனா எவ்வளவுதான் ஒரு மரபை கற்றுக் கொடுக்கணுமா இல்லையா? அந்த மரபை அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை விசுவாசிகளே சஹாபிகளே, லா ததுகுலு புயூத்தன் நபி, அல்லாஹ் சொல்றான் நபியுடைய வீட்டுக்குள்ளால் நீங்கள் நுழையக்கூடாது. நபியுடைய வீட்டுக்குள்ளால் நீங்க நுழையக்கூடாது. இல்லா அய்யூதன லக்கும், உங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டாலே தவிர. இன்விடேஷன் இருந்தா தான் உள்ள போகணுங்கிறான் அல்லாஹ். உங்களுக்கு ஏற்கனவே கூப்பிட்டு இருக்கிறாங்களா இல்லையா, வராதிய. இலா தஆமின், சாப்பாட்டுக்கு கூப்பிட்டா வாங்க. கைர நாதிரீன இனா, பாத்திரத்தை எதிர்பார்த்து போவாதியா. ஒலா முஸ்தஅனிஸீன லிஹதீஸின், அதுக்கு அடுத்து கூப்பிட்டு போன ஆள் கூட கூப்பிட்டு போனியா, கூப்பிடாத ஆள் வராதிய. கூப்பிட்டு வந்துட்டீங்களா, சாப்பிட்டீங்களா, நீ கிளம்பிடுங்க. ஏன்னா இன்ன தாடிக்கும் காண யூதின் நபி மின்கும் வல்லாஹு லா யஸ்தஹி மினல் ஹக். சத்தியத்தை சொல்றதுல அல்லாஹ் வெக்கப்பட மாட்டான். ஆனா ரசூலுல்லாஹ் வெக்கப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஏன் தெரியுமா? வீட்டுக்கு வந்த விருந்தாளியை போங்கன்னா சொல்ல முடியும். சில பேர் அந்த மேனஸ் தெரியாம உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. வந்தமா, வீட்டுக்கு வந்தமா, அழைப்பின் பேர்ல வந்தமா, முடிஞ்சிட்டா அந்த இடத்த காலி பண்ணிடணும். அது இல்லாம உட்கார்ந்து அங்க அரட்டடிக்கிறது வீட்டுக்குள்ள. அந்த வீட்டுக்காரங்களுக்குன்னு சில வேலைகள் இல்லையா, அவங்க பேச வேணாமா, அவங்களுக்குன்னு சில ஒர்க்ஸ் இல்லையா, அந்த மேனஸை கற்றுக் கொடுக்கிறான் அல்லாஹ். இந்த சஹாபிகளை முன்னிறுத்தி அந்த பேராசானை வைத்து
பெரும் மாணவர்களை வைத்து இந்த ஒட்டுமொத்த சமூகத்திற்கும் அல்லாஹ் கற்றுக் கொடுக்கிறான். இங்க பாருங்க, சாப்பாடுக்கு கூப்பிட்டா தான் போகணும், கூப்பிடலன்னா போகக்கூடாது. கூப்பிட்டு போனா கூட போன உடனே கதை முடிஞ்சா கிளம்பிட்டு இருக்கணுமே, உட்காந்து அங்க அரட்டடிச்சிட்டு இருக்க கூடாது. சரி, இப்ப நாம போய் அரட்டடிக்கிறது வீட்டுக்காரர் வேலை உள்ள மஹப்பத்துல அல்ல, எல்லாம் ஒன்னா சேர்ந்து இருக்கிறோம், கொஞ்ச நேரம் கதையை ஓட்டுவான்னு சொல்லி ஓட்டுறது. சஹாபிகள் உட்கார்ந்தது அப்படி அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தின் வீட்டில் எனக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்க மாட்டோமாங்கிற ஆசையில சஹாபிகள் பிரியவே மனசு கிடையாது, தொட்டதை வெட்ட மாட்டார்கள். ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு போறாங்க, உம்மு சுலைம் நாயகியோட வீடு. ஏமா தண்ணி தாமான்னு கேட்குறாங்க, தண்ணி எடுத்து கொடுக்குறாங்க. தோல் துருத்தி அது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதையும் அண்ணாந்து குடிக்கும் பழக்கம் உடையவர்கள் அல்ல, நாகரீகமாக வாயை கழுவக்கூடியவர்கள். அது ரொம்ப முக்கியம். நம்மால் பீடி குடிச்சிட்டு அந்த தண்ணியை செம்ப வச்சு குடிச்சிட்டு அப்படியே நம்ம கிட்ட தந்தானா நாம குடிக்க முடியுமா? பொண்டாட்டி கூட வாய் வைக்க மாட்டாங்க. அன்னைக்கு ஒருத்தர் என்கிட்ட பேசினார், பள்ளி நல்லா மூடி இருக்குது, ஏசி போட்டு அப்பந்தான் ஆஃப் ஆகி இருக்குது, எல்லாம் மூடின பள்ளிக்குள்ள உட்காந்து ஹஸ்ரத் அஸ்ஸலாமு அலைக்கும் பக்கத்துல உட்காந்துட்டார். நாத்தம்னா போன நாத்தம், பீடி நாத்தம், சிகரெட் நாத்தம். மற்றதை குறை சொல்லக்கூடாது, அவர்கிட்ட உள்ள வியர்வை துளிகளை குறை சொல்லக்கூடாது. ஒரு உழைப்பாளி நிற்கலாம், திடீர்னு நின்றுவாங்க. ஒரு உழைப்பாளி, அப்ப கூட ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு உழைப்பாளியாக இருந்தாலும் சுத்தமாகி விட்டு வாழ்னாங்க. வியர்வை நாற்றத்தோடு நிற்க கூடாது, நறுமணம் கமல வர வேண்டும். நாங்க பள்ளிக்குள்ளால் வருகிற பொழுது நம்ம மார்க் எவ்வளவு அழகான மார்க்கான்னு பாருங்க. காற்று பிரிந்து விட்டால் உடனே தொழுகையிலிருந்து காலி பண்ணிடணும். அல்லாஹு அக்பர். காற்று பிரிந்தாலும் பரவாயில்லை, தொழுகையை கம்ப்ளீட் பண்ணிட்டு போங்கன்னா வயிறு குழப்பமானவன் பின்னாடி நிற்க முடியுமா நம்மளால? எவ்வளவு அழகான ஒழுக்கத்தையும் நறுமணத்தையும் கற்றுத்தருகிறது மார்க்கம். நாத்தம்னா அப்படி ஒரு நாத்தம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பூண்டு திண்டா கூட பள்ளிக்கு வாயை கழுவாம வராதேன்னாங்க, வெங்காயம் திண்டா வாயை கழுவாம வராதேன்னாங்க. ஏவன் ஏப்ப விடுறான்னு அவன் 2 நாளைக்கு முன்னாடி சாப்பிட்ட சாப்பாடுடைய சத்தம் அன்னைக்கு வரைக்கும் வருது வெளியில, அந்த வாடை அப்படி அடிக்குது. ஆனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில ஒரு தோழர் 18 வயது நிறைந்த ஒரு தோழர் அருகில் அமருகிறார்கள். அமர்ந்த தோழர் பெருமானாரின் சபையில் ஒரு ஏப்பத்தை விட்டுடுறாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தோழரை பவ்யமா கூட்டு சொன்னாங்க, ஏப்ப விடாதீங்க, சரியா? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏப்ப விடுற மாதிரி சாப்பிடாதீன்னு அர்த்தம். நம்மால் ஏப்பம் ஒன்று வந்தாலே அப்பெல்லாம் ஆரம்பத்தில் சொல்லுவாங்க, எங்க உள்ள போன ரிசல்ட் வந்துட்டு போதும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு அப்படிலாம் இல்லை, எவனு போய்கிட்டே இருக்கு. அந்த ஏப்பம் வந்ததோட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூப்பிட்டு சொல்றாங்க, ஏப்ப விடாதியா, அப்படி செய்யக்கூடாது. ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க பாருங்க, ஏன் தெரியுமா நான் சொல்றேன்? இன்னைக்கு வயிறு படைக்க சாப்பிட்ற ஆளு நாளைக்கு மறுமையில பட்டினி கிடப்பாருன்னாங்க. அல்லாஹ் பாதுகாக்க. இன்னைக்கு வயிறு படைக்க திங்கிற ஆளு நாளைக்கு மறுமையில பட்டினி கிடக்க நேரம். அதனால விடாதியம். நாங்க நல்லா கவனிக்கணும். அந்த தோழருக்கு 18 வயசு தான் நிறைந்திருந்தது. பெருமானார் அந்த நேரத்தில் அந்த தோழரை அழைத்து சொன்னார்கள், அந்த சஹாபியின் சரிதம் பதியப்படும். இந்த உலகத்தில் அந்த சஹாபி வாழ்ந்த வயது 85. 18 வயதில் விட்ட ஏப்பம் மாத்திரமே வெளிவந்தது. அதிலிருந்து 85 வயசு வரைக்கும் ஏப்பமே விடல. அது எப்படிங்க ஏப்பமே வராம இருக்குன்னு நமக்கு சந்தேகம் வரலாம். அந்த சஹாபியை பதிவு செய்கிறார்கள், என் பெருமானார் என்னைக்கு என்னை கூப்பிட்டு, தோழரே இதுக்கப்புறம் ஏப்ப விடாதையோ, ஏப்ப விடுற மாதிரி சாப்பாடு தான் சொன்னாங்களோ, அன்றிலிருந்து நான் ஒரு வேளையாக ஆக்கி கொண்டேன் உணவை அப்படின்னா. ஒரு வேளை உணவை தாண்டி நான் சாப்பிட்றதில்லை. காலையில கொஞ்சம் நிரப்பமா போயிட்டா நைட்டு கட்டு, நைட்டு நிரப்பமா போயிட்டா காலையில கட்டு, அவ்வளவுதான். நாம முழு கட்டு. 2 மணிக்கு பிரியாணி கடை திறந்து வச்சிருக்கிறான்னு. அல்லாஹு அக்பர். சென்னையிலலாம் பாருங்க, இங்க இருக்கா தெரியல, நீங்க சென்னைக்கு வாங்கல, உங்களுக்கு 2 மணிக்கு பிரியாணி வாங்கி தரேன். அப்புறம் ஏன் ஹாஸ்பிட்டல் கூடாது? யாரை பார்த்தாலும் ஹார்ட் ஓப்பன் சர்ஜரி ஏன் வராது?
என் பெருமானார் சொன்னதை பேணி கொண்டால் நிம்மதியோடு வாழலாமே, ஆரோக்கியத்தோடு வாழலாமே. நான் சொல்ல வருகிற செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லிவிட்டால் அப்படியே உள்வாங்கிக் கொள்வார்கள். இப்ப நின்றுட்டு குடிக்கிற ஆள் கிடையாது, ரசூலுல்லாஹ் அண்ணாந்து ஊத்துற ஆள் கிடையாது. நான் சொல்ல வந்தது அந்த செய்தி. அதோட இப்ப இடையில டைவர்ட் ஆகி வந்துச்சு. சில பேர்லாம் வாய் வச்சு குடிச்சா நம்ம அந்த இடத்துல திரும்ப வாய் வைக்க முடியாது. 10 தடவை பிஸ்மில்ல ஸலவாத் சொல்லி கழுவி தான் குடிக்கணும். அவ்வளவு துர்நாற்றம் அடிக்கன்னா வண்டி மேப்பனியா சைன் ஸ்மோக்கர். நான் அவர்கிட்டயே சொன்னேன், ஹஜியார் பக்கத்தில் உட்கார்ந்தார், என்னால் தாங்க முடியாமல் சொன்னேன், ஹஜியார் உங்க பொண்டாட்டி சொர்க்கவாதி போங்க அப்படின்னு. அவருக்கு ஆச்சு என்னண்டார், இந்த கொடுமையை அவங்க தாங்கிட்டு இருக்கிறாள், வாயோட வாய் வச்சு முத்தம் கொடுப்பீங்களா இல்லையா, அப்படியே சொன்னேன் போங்க. அந்த பொம்பளை சந்தோஷமாக முத்தத்தை வாங்கியிருப்பா இந்த கணவன்கிட்ட இருந்து. கன்ற கொடுவன் கன்றாவி பிடிச்சவன் இங்கே வந்து செய்கிறானே, முத்தம் கொடுக்குறானே, நினைப்பாளா மாட்டாளா? பேச முடியாது, பேசுனா தலாக்குன்றுவான செய்தான். இதே இது அவ மாத்திரம் சயின்ஸ் ஸ்மோக்கரா வந்தா எப்படி இருக்கும் நிலைமை? ஆக மாட்டாக. ஆனா அந்நிய கலாச்சாரங்கள் சிலது அப்படி இருக்கு. மேலை நாட்டு கலாச்சாரங்கள் அவன் ஒரு பக்கம் இழுக்கிறான், இவன் இன்னொரு பக்கம் இழுக்கிறான், நடக்குது. அல்லாஹ் ஏதோ ரசூலுல்லாஹி புண்ணியத்துல இந்த மார்க்கத்துல நம்ம பொண்டாட்டிகளை வந்து காப்பாத்தி வச்சிருக்கிறான். அவங்களும் இழுக்க ஆரம்பிச்சாங்கன்னு வைங்க, இவன் ஒன்று விட்டானா அவன் ஒன்று விடுவான். அல்லாஹ் ஏதோ இஸ்லாமிய பாக்கியத்தை கொடுத்து நம்மளெல்லாம் காப்பாற்றி வச்சிருக்கிறான். இல்லைன்னா எங்கெங்கெல்லாம் வீங்குன்னு தெரியாது. இப்ப ரசூலுல்லாஹ்வோ நறுமணம் கமழுகிற பாயிலோ பெருமானார் வாய் வைத்து குடித்து முஸ்லிம் நாய் கையில கொடுத்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் அந்த இடத்துக்கு கிளம்பிட்டாங்க. அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், என் கண்மணி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்கு வந்து எந்த குவளையை வாய் வைத்து குடித்தார்களோ அந்த தோல் துருத்தியினுடைய வாய் வைத்த பகுதி இருக்குல்ல பெருமானார், அதை கத்தரித்து எடுத்து வைத்து கொண்டார்கள். சஹாபியத்து பெண்மணி செஞ்ச வேலையை பார்த்தீங்களா? அதை கத்தரித்து எடுத்து வைத்து கொண்டார்கள். ஒன்று, என் கண்மணி வாய் வைத்த இடத்தில் யாரும் வாய் வைக்க தகுதி இல்லை என்பதும், மற்றொன்று அந்த பொருள் தனி பரக்கத்திற்குரியது, அது என்னோடு இருக்க வேண்டும் என்று ஆசை கொண்டதும் என்றார்கள். இந்த தோழர்கள் யாராவது பெருமானாரின் பிரிவை நினைத்து கூட பார்ப்பார்களா? கனவில் கூட. முஆது பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை மதீனாவுக்கு வந்ததுக்கு பின்னால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லை வரைக்கும் அழைத்து செல்கிறார்கள். முஆதே, யமனில் சரியான ஒரு ஆளுநர் தேவை, தகுதியான ஆள் நீங்க வாங்கன்னு கூட்டு போறாங்க. யார சொல்லலாம், என்னையா அனுப்புறேன்னாங்க. வாங்கன்னாங்க. சஹாபிகள்கிட்ட ஒரு மரபு இருந்துச்சு, பெருமானார் வெளியேறினால்தான் அவர்களும் வெளியேறுவார்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு போர்க்களத்துக்கு போகாம சஹாபிகள் அனுப்பி வச்சாங்கன்னா மற்ற சஹாபிகள் ரீசன் சொல்ல ஆரம்பிச்சிருவாளாம். யார சொல்ல, வீட்டுல என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை, வீட்டுல எனக்கு இந்த வேலை அந்த வேலைன்னு சொல்லுவாளாம். ரசூலுல்லாஹ் செல்கிறார்கள் என்றால் தனக்கே உடல்நிலை சரியில்லாட்டால் நான் வருவேன்றுவாங்க. நீங்க எங்க இருக்கிறீங்களோ அங்கதான் நாங்கள் இருப்போம். இப்படி இருக்கிற சஹாபி முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, நீங்க மாத்திரம் தனியா யமனுக்கு போங்கன்னா போவாங்களா? யார சொல்லலாம், நான் வேணா யார சொல்லலாம், வேற யாரையாவது அனுப்புங்கன்னாங்க. இல்ல முஆத், நான் சொல்கிறேன், நீங்கள் தான் போக வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதரின் உத்தரவு, சென்றுதான் ஆக வேண்டும். முஆதே, எப்படியெல்லாம் நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் தெரியுமா? உங்களால் ஒருவர் திருந்த வேண்டுமே தவிர தவறு இழைத்து விடக்கூடாது. நீங்கள் நீதி சொல்கிற இடத்தில் எந்த விதத்திலேயும் அங்கு குளறுபடிகள் வந்து விடக்கூடாது. இன்னைக்கு நீதியே செத்து போய் கிடக்குத. முஸ்லீம் ஒரு ஆள் ஏதாவது பேசலாம்னு சொன்னா அது நார்மலான பேச்சா இருந்தாலும் தீவிரவாத பேச்சாக்கிடுறான். ஆனா அவாள்கள் ஏதாச்சும் தீவிரவாத பேச்சே பேசியிருந்தா கூட அதெல்லாம் நீங்க பெருசுபடுத்த தேவையில்லைங்கிறான நீதித்துறை. உருப்படுமா? ஆனா முஆத் ரலியல்லாஹு சொல்லி அனுப்புறாங்க. இங்க பாருங்க, நீதம் தவறக்கூடாது, கவனமா இருக்கணும். நான் ஒன்று சொல்றேன், நீங்க கோபமாக இருக்கிற பொழுது யாருக்கும் தீர்ப்பு வழங்கிறாதியோ, என முரண்பட்டு விடும். எல்லாத்தையும் சொல்லி கூட்டு போறாங்க. அப்படி கூட்டு போய்கிட்டே இருக்கும் பொழுது இடையில ஒரு இடம் எல்லை நெருங்குகிறது. எல்லை வரைக்கும் முஆதே மேலே ஏறுங்கன்னு சொல்லி ஏத்தி அப்படியே கூட்டு போய் எல்லை கிட்ட வரக்குள்ள, முஆதே, நான் ஒன்று சொல்கிறேன். அப்படியே ஸ்தம்பிச்சு நின்றுட்டாங்க. நீங்க மீண்டும் இந்த மதீனாவிற்குள்ளால் வருகிற பொழுது
என் பள்ளியையும் என் கபரையும் நீங்கள் கடப்பீர்கள். துடித்து அழுது புரண்டு விட்டார்கள். ஓ என ஒப்பாரி வைத்து விட்டார்கள். அழுதுட்டாங்க, சப்தமிட்டு அழுதார்கள். பகான்னு வருது ஹதீஸில். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத், இந்த அழுக ஷைத்தாண்ட அழுக மாதிரி அழாதியா, இப்படிலாம் சத்தம் போடக்கூடாது, சபுர் செய்யணும். ரசூலுல்லாஹ் எங்கே வஃபாத் ஆகுவார்கள், எங்கே அடக்கம் செய்யப்படுவார்கள் என்பது கூட முன்னாடியே ரசூலுல்லாஹ் அறிவிக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வை சாதாரண ஆளா நிறுத்துவான் சில பேர். ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது அப்படிமா. தெரியாத ரசூலுல்லாஹ் எப்படி சொன்னாங்க, இங்கே தான் மௌத்தா போவேண்டு. 5 விஷயத்தை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். லா தத்ரி நஃப்சும் பி ஐய அர்தின் தமூத்துன்னா. 5 காரியத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது லா யஅலமுஹா இல்லாஹு, அவனை தவிர யாருக்கும் தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்றான். ஆனா அவன் தான் சொல்றான், அவன் யாருக்கு விரும்புவானோ அவங்களுக்கு அறிவிச்சு கொடுப்பான்னு சொல்லி. அதுல ஒண்ணு என்னன்னா, யாருக்கும் தெரியாதுன்னு அல்லாஹ் சொல்ற வார்த்தையில உள்ள ஒண்ணு, லா தத்ரி நஃப்சும் பி ஐய அர்தின் தமூத். ஒருவர் எந்த இடத்தில் மரணிப்பார் என்பது யாருக்கும் தெரியாது, அல்லாஹ்வுக்கு தான் தெரியும்னு. இங்க ரசூலுல்லாஹ் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, நீங்கள் அடுத்த தடவை உள்ள நுழையும் பொழுது நீங்கள் பள்ளிக்குள்ளால் வந்தால் பள்ளியையும் என் கபரையும் அதற்கு இடையில் நடப்பீர்கள் அப்படின்னாங்க. அப்ப என் வீட்டுக்கும் பள்ளிக்கு நடுவுல நீங்க நடப்பீங்கன்னாங்க. இப்ப ரசூலுல்லாஹ் எங்க மௌத்தா போவாங்கிறது அறிவிக்கப்பட்டுடுச்சு, எங்க அடக்கப்படுவாங்கிறது அறிவிக்கப்பட்டுடுச்சு இல்லையா? அதான் இதுக்குள்ள இருக்கிற சூட்சுமம். அல்யௌம அக்மல்து லக்கும்னு அந்த புத்திசாலிகள் வழங்குற மாதிரி தானே வழங்கணும். இத அழுது புரண்டு விட்டார்கள். மாதே பொறுமை செய்யணும். நாங்க எப்படிப்பட்ட சஹாபிகள். நான் போக மாட்டேன்ட்டாங்க உடனே. இல்லை இல்லை, நீங்க போகணும். அறிஞர்கள் இந்த செய்திகளின் பின்னால் ஒரு வார்த்தை சொல்வார்கள், அல் அம்ரு ஃபௌகல் அதபும்பாங்க. ஒருவர் மீது நமக்கு மரியாதை இருக்கலாம், ஒருவர் மீது நமக்கு அளவு கடந்த மரியாதை இருக்கலாம், ஆனால் அந்த மரியாதைக்குரியவர் உத்தரவிட்டால் மரியாதையா உத்தரவா என்றால் உத்தரவை பின்பற்ற வேண்டும். நம்ம தகப்பனார் பெரியவங்க, அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க மேல பிள்ளைகளுக்கு மரியாதை இருக்கு. அந்த தகப்பனார் சொல்றாங்க உட்காரு அப்படிங்கிறாங்க. இல்லை ஒப்பா இருக்கட்டும் உங்க முன்னாடி. அதை இந்த காலத்துல எல்லாம் எங்க, அவன் கால் மேல கால் போட்டுதான் அவன் பாட்டில் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கிறான். உள்ள வர்றது யாருன்னு கூட தெரிய மாட்டேங்குது. ஒருவேளை நம்மளை எதிர்பார்க்குற மாதிரி புள்ள நின்றாம கூட அவன் வந்த உடனே நம்ம ஸ்மார்ட் ஃபோனை தான் கையில் வாங்குவானே தவிர நம்மளை எதிர்பார்த்தல்ல, நம்ம கொண்டு வர்ற திங்ஸை எதிர்பார்த்து வேண்டாம். வீட்டில் காத்து கிடக்கிற காலமாக போச்சு. இந்த காலத்தில் ஒரு புள்ள பெற்றோருக்கு மரியாதை கொடுக்குற மாதிரி வளர்த்து எடுக்கிறீங்கன்னு சொன்னால் நீங்கள்லாம் கொடுத்து வச்ச மகராசங்கள் தான், எந்த பிரச்சனையும் இல்லை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தை மாதிரி, ரஹிமல்லாஹு வாலிதன் அஆன வலதஹு பிர்ரிஹி ஆன வலதஹு பிபிர்ரிஹி. அல்லாஹ் ஒரு பெற்றோருக்கு ரஹமத்து செய்யட்டும். எந்த பெற்றோர் தெரியுமா? தன் பிள்ளைகளுக்கு ஒழுக்கத்தை போதித்து நன்னடத்தைகளோடு உருவாக்கினாரு, அந்த பெற்றோருக்கு அல்லாஹ் ரஹமத்து செய்யட்டும். நாங்க புள்ள சொல்லி கேட்க மாட்டேங்கிறான் அப்படின்னு சொன்னா உமர் ரலியல்லாஹு சொல்வாள், இங்க வா ஒன்னதான் அடிக்கணும் பாலம். உமர் ரலியல்லாஹு போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க ஒரு ஆளு, பாருங்களேன் என் புள்ள ஒழுங்காவே இது பண்ண மாட்டேங்கிறான் அப்படின்னு. இங்க வாங்க, நீங்க என்ன பண்ணிட்டு இருந்தீங்க, ஒழுங்கா வளர்க்கணும்ல. சரி, 2வது அவங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களோட நடவடிக்கையை மாத்தி முன்மாதிரியா காட்டணும் இல்லையா? அவன் மாத்திரம் நடக்க மாட்டேங்கிறான்னா நீங்க முன்மாதிரி காட்டுனீங்களா வீட்டுல? என்னிடத்தில் அவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு நீங்கள் உங்கள் தகப்பன் தாயிடத்தில் நடந்து காட்டினீர்களா? அவன் எப்படி படிப்பான்? உங்க வார்த்தையை வச்சா? உங்க வார்த்தையில தான் பல பொய் வருதுன்னு அவனுக்கே தெரியுமே. அப்ப நீங்கள் நடந்து காட்ட வேண்டும், நீங்கள் நடந்து காட்ட வேண்டும். அப்படியல்லவா இருக்கணும் அப்படின்னு காட்டினாங்க. சரியா? நான் பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கிறேன், மணி 10 ஆகிட்டு முடிஞ்சிருச்சுல, டைம் ஓவர் இல்லையா? இந்த இடத்துல அதபு இருக்குது, ஆனால் அம்ரு வந்துடும். இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு அம்ரு வரும். அதபா உட்காந்துட்டு இருக்கிறாங்க, அங்கேருந்து அம்ரு வரும், நிறைவுபடுத்தலாம் அப்படின்னு சொல்லி. எப்படி புரிஞ்சுக்கிட்டேன்னா கரெக்டா? அல்யௌம அக்மல்து லக்கும் மாதிரி. சரி, ஹைர். அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா நம்ம பிள்ளைகளை நமக்கு கட்டுப்பட்ட பிள்ளைகளாக்கி தருவானாக, நல்லொழுக்கமுள்ள பிள்ளைகளாக்கி தருவானாக. அப்ப அத்தகைய மரபை ரசூலுல்லாஹ் கற்றுக் கொடுத்து வைத்திருந்தார்கள். தன்னோடு இருக்கணும். ரசூலுடைய ஆசையும் அதுதான்.
நானும் உங்களோடு தான் இருப்பேன். உங்களை விட்டு நான் பிரிய மாட்டேன். சஹாபிகளும் ரசூலை விட்டு பிரிய ஆசைப்படல, பெருமானாரும் ரசூல் இவங்களை விட்டு. அதனாலதான் இப்ப அல்லாஹ் நம்மளை பிரிச்சிருவானா? நம்மளையே ரசூல்லா விட்டு அல்லாஹ் பிரிச்சிருவானா? நம்மள ரசூலுல்லா நம்மளை விட்டு பிரிய ஆசைப்பட மாட்டேங்கிறாங்க, நாம ரசூலை விட்டு பிரிய ஆசைப்பட மாட்டேங்கிறோம். அல்லாஹ் மாத்திரம் பிரிச்சிருவானா? அப்பன்னா அந்த மேல சொன்ன அந்த சஹாபி வருத்தப்பட்டாங்க இல்லையா, யா ரசூலல்லாஹ் நீங்க எங்கேயோ இருப்பியோ, நான் எங்கேயோ இருப்பேன், சந்திப்பனா தெரியலையேன்னு சொல்லும் போது அல்லாஹு தாலா அந்த சஹாபியுடைய எண்ணம் கியாமத்து வரைக்கும் யாருக்கெல்லாம் இருக்குமோ அவர்களுக்கெல்லாம் சேர்த்து சொன்னான். யார் அல்லாஹுவுக்கும் ரசூலுக்கும் அடிபணிந்து நடப்பார்களோ, உண்மை நேசம் கொண்டிருப்பார்களோ, அவர்கள் நபிமார்கள், சித்திகீன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்களோடு இருப்பார்கள் என்ற சோபனமான செய்தி கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திடத்தில் வந்து ஒரு தோழர் கேட்கிறார், மத்த ஸாஆ, மறுமை எப்பொழுது வரும் என்று. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டார்கள், மா அஅதத்த லஹா, அதற்கு என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி. சாப்பாடு கொடுக்குற ஆட்கள் முதல்ல சத்தம் போடாமல் இருக்கணும், அப்பதான் வாங்குற ஆள் சத்தம் போடாமல் இருப்பாங்க. அப்படி அமைதியா போங்க. அந்த அமைதியோடு உங்களுக்கு அந்த கையில வந்து சேரும் இன்ஷா அல்லாஹ். எல்லாத்துக்கும் சாப்பாடு இருக்குல்ல, அல்ஹம்துலில்லாஹ். அதனால கொடுக்கிற ஆளு இருக்கிற ஆள் எப்படி அமைதியா இருக்கிறோன்னு காட்டணும் நீங்க இன்ஷா அல்லாஹ். திரும்ப ஆரம்பிச்சுட்டாரு பாருங்க. என்ன தம்பி, உங்களுக்கு சேர்த்து தான், கொடுக்கிற ஆள் தயவு செய்து சத்தம் போடாதீங்க, அப்படி அமைதியா கொடுங்க. ஒண்ணு அவங்க அமைதியா வாங்கிக்குவாங்க, அப்படி அழகா கொடுங்க. அப்ப ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்கிறாங்க, மா அஅதத்த லஹா, நீங்கள் அதற்காக என்ன தயாரிப்பை வைத்திருக்கிறீர்கள் நாங்க. அப்பதான் அந்த தோழர் சொன்னாங்க, அப்படி ஒரு பெருசா இல்லை யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வை ரசூலை நேசிக்கிறேன் நாங்க. ரசூலுல்லாஹ் அழகாக ஒரு வார்த்தை சொன்னார்கள், அல் மரு மஅமன் அஹப்ப, மனிதன் யாரை நேசிக்கிறானோ அவர்களோடு இருப்பான் என்று சொன்னார்கள். அவர்களோடு இருப்பான் என்றார்கள். அந்த மாமன் அஹபபத்த, நீங்கள் யாரை நேசிப்பீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். நாமெல்லாம் ரசூலுல்லாவை என்ன செய்யறோம்? யார் வாயிலிருந்து பதில் வரல பத்தியெல்லாம். நாமெல்லாம் சாப்பாடு வரலன்னு மட்டும்தான் சிந்தனையா இருக்கு. இப்ப நாமெல்லாம் ரசூலுல்லாவை என்ன செய்யறோம்? சத்தம் வரல, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாமெல்லாம் நேசிக்கிறோமா இல்லையா? நேசிக்கிறோம் சொல்லுங்க. நேசிக்கிறோம்ல. அந்த சோபன வார்த்தையை ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, அந்த மாமன் நஹபபத்த, நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு இருப்பீர்கள். நாம உண்மையில் ரசூலுல்லாவை நேசித்தால் நம்மையும் ரசூலுல்லாஹவையும் யாராலும் பிரிக்க முடியாது. ரசூலோடு நாம் எல்லாம் இருக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் கபரிலும் நாளை மறுமையிலும் உயர் சுவனத்திலும் அல்லாஹ் நசீபாக்கி தருவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வாய்ப்புக்கும் அமைதிக்கும் ஜஸாக்கும் அல்லாஹு ஹைரா. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.